ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா வெளியே உட்காந்து 1 மணி நேரத்துல இவ்வளவுதான் மேக்கப் பண்ணிருக்காங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நாங்க ஸ்டார்ட் பண்ணியே 15 மினிட்ஸ் தான்டா ஆச்சு. சாப்பிட்டு வந்ததே 10:30க்கு மேல. அதெல்லாம் அப்படி சொல்லி விடுறேன்க்கா. நானும் சொல்லுவேன்டா. A few moments later. Later. மது எங்க கொஞ்சம் திரும்பி பாரு. இங்க கொஞ்சம் திரும்பி பாருவேன். ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். என்ன கேமரா கிட்ட ஒரு ஃபாக் கிரியேட் ஆகுது. மதுவின் ஒரிஜினல் முகம் முழுசாக சந்திரமையா மாறிய மதுமிதா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. அந்த பக்கெட்ல எடுத்துக்கடா. அது எதுக்கு பக்கெட்? கடுப்பேத்துறார் மயிலாட். கொஞ்சம் முன்னாடி வா. எப்படி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா தான் இருக்கா. உங்களுக்கு பண்ணியிருக்கணும், இட்டு போச்சு, என்ன பண்ணுறது. தெரியும் இப்படி உடனே நீ தெரியும் இப்படி உடனே ஒரு மெசேஜ் அனுப்பான்னு தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. எப்படி மது? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஒரு எப்போ வரும்? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ வரும். வேறு லெவலில் இருக்க எல்லா ஃபோட்டோவுமே. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிடுங்க. அந்த லெவல் டேஸ் நாங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா மேரேஜ் பற்றி? அப்டேட் 1ஆம் தேதி வந்து நாங்கள் ஸ்டோரி போடலான்ட்டு இருக்கோம். எங்களோட இன்விடேஷன் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த இடம்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து வேற வந்து இடையில ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இல்லைனா மட்டும் நிறைய பேர் அவரை ஃபோக்கஸ் பண்ணு. அவர் வந்து எங்க மாமா. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? அதை விட ப்ளூமிங் ஃபோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படலாம். அவர் வந்து ஃபேஸ் காட்டவே மாட்டார் எதுலையுமே. ஆனால் ஒரு ரீல்ஸ் 2 ரீல்ஸில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போ வேணா டக்குன்னு திருப்பினீங்கன்னா அவரை சரி, அவர் ஃபேஸ் வந்து மேரேஜில் எப்படியாச்சும் நாங்கள் காமிக்கிறோம். வீடியோ எடுக்க போகிறதே அவரு தான் அதில். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அதில். ஓகே, இப்போ நீங்கள் போஸ்ட்லாம் பாருங்கள். இப்போ ஒரு வேற லெவல் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. எப்படி அவர் மூஞ்சி தெரியலைங்கண்ணா. கொஞ்சம் நீங்கிட்டு வா. எடு, கொஞ்சம் அனுப்பிச்சு எடுப்போம்.
பா கொட்டாய் விடுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். ரெடியா? 1 2 3 3 2 1. எங்க திரும்பிட்டீங்க? ஐயோ திரும்பிட்டானா? ஓகே. என்ன ஃப்ரேம்க்குள்ளே வரல. ஃப்ரேம்க்குள்ளேயே வரலையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே செடியெல்லாம். விடுங்க, வேற படிச்சுக்கலாம். வேப்பால பறிச்சுக்கலாமா? இந்த இலை தான் வேணுமா? இது பார்த்து கேட்கலாம். நமது இலை எடுக்கிறியா? காட்டுக்குள் இலை எடுக்கும் 2K கப்பிள். ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. எப்படி டைட்டில் நல்லா இருக்கா? எப்படி எடுக்கறாங்க? இங்க வரீங்க. என்னங்கறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து? இந்தாங்க இலை. இந்தாங்க நான் 2 எடுத்தேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு. பெரிய உழைப்பு போ 2 இலை எடுத்தது. இங்க பாருங்க. இந்தாங்க மாமா. இந்த மேக்கப் நீங்க பாருங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மேக்கப் போட்ட அப்பவே ஒரு ஃபுட்டேஜ் போட்டிருப்போம் பாருங்க, அதுல அப்படியே வெள்ளை கலர்ல இருப்பா. இப்ப கொஞ்சம் செட் ஆகி பாக்குறக்கு ஏதோ இருக்கா. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. முடிஞ்சுதான். ஐயா பைத்தியங்க. இவன் ஒருத்தன் மூஞ்சுக்கு சத்தியமா பயமா இருக்கும்போது அப்படி மட்டும் பார்த்து எனக்கு அப்ப தெரியுதுங்களா 14 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கொசு கடிக்குமே. கோமாளிய பார்த்து தம்பியை கூட நீங்க 2 பேரும் நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்து எல்லாம் கழட்டி விட்டு கொடுத்தாங்க. பார்த்தாங்க டை பேண்ட் போட்டு இப்படி தான் நிப்போம். வா, அவங்க 2 அம்மாவும் போட்டோ எடுத்துக்கிறாங்களம்மா. அடுத்து ஒரு புது போஸ். கொஞ்சம் பின்னாடி வந்து நானா? இல்ல இல்ல. ஓகே. லைட் அடிக்குதா பாருங்க. பின்னாடி அடிக்குது. ரெடி. நான் ரெடி இல்ல. டைம் விட்டு வெளிய வந்துறேன். போஸ் 3 2 1. ப்ரோ உங்க கால் தூக்க வேணாம். அவங்க தான் தூக்கணும். இன்னைக்கு ஒரு வழி ஆயிருவாங்களாட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் சாயலாம். அதுவா? இல்ல அப்ப கீழ தான் வர மாட்டேங்குது. கொஞ்சம் தண்ணி இங்க இறக்கமா இருக்கு. லைட்டா சாந்தீங்க நல்லா இருக்கும். விழுந்துருவாங்களே. ஃபேஸ் தெரியல, நோக்கா ட்ரை பண்ணுங்க. டேய் நீங்க அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. லைட்டா இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு வா. இங்கிட்டு இல்ல மது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அவரை பார்த்துடுறீங்கல்ல, ஃபேஸ் தெரியாது அப்போ. இல்ல இது சாயிர மாதிரி இல்ல. எவ்வளவு டீப்பா போறாங்க. இரு நான் வரேன். ஒரு கால் 2 கால் இருக்குல்ல, இது மட்டும் ஓகேவா? இப்படி சாங்க ஓகேவா? ஒரு கால் நீங்கள் ஒரு கால் முன்னாடி இருக்கணும். உங்களுக்கு அந்த கால் பின்னாடி இருக்கணும். அந்த கால் பின்னாடி இருக்கணும். இது முன்னாடி இருக்கணும். ஓகேவா? சாய்ங்க. அவ்வளோதான். 3 2 1 சொல்லி டக்குன்னு ஒரு செகண்ட் பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு செகண்ட் பிடிக்காது, 1 வருஷம் பிடிக்கிறதுக்கு சமம். என்ன பொழப்படா இது? சொல்கிறேன் வண்டியை எடுக்காத, இனி எடுத்துடாது. 3 2 1 இவ்வளோ தாண்டா வளைச்சி எடுத்து
3, 2, 1. இப்போ பயங்கரமாக சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸை நீங்கள் பார்த்து அசந்த போக போகிறீங்க. இது வந்து பயங்கரமான ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிறதோட சூப்பராக இருக்கும். இல்லை அது பிக்சர் மட்டும் க்ளோஸாக போகும். க்ளோஸாக போய் அந்த ஜிங்கி அந்த ஹேர் இருக்குது சரி பண்ணுற மாதிரி. ஓகே நான் சொல்கிறேன் கிட்ட வாங்க. இல்லை நீங்கள் பின்னாடி போங்க. வெயிட் பின்னாடி பாருங்க. சன் இருக்கா அதுக்கு நேரம் வச்சுருக்கேன். கிட்ட வாங்க. ரொம்ப போர் அடிக்குது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமா போயிட்டு நானு எனக்கு மேக்கப் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. எனக்கு மேக்கப் பண்ணது வந்து இவங்க தான். இவங்க பேர் வந்து கோபிகா, இவங்க பேர் வந்து சுபா. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து கோபிகா சுபா மேக் ஓவர். உங்களுக்கும் ஏதாச்சும் வெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணணும், மேக்கப்லாம் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக நான் இவங்களை சஜஷன் பண்ணுறேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஏன்னா நல்லா சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு இவங்க தான் மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இவங்ககிட்ட புக் பண்ணோம் அப்படின்னா நான் அவங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் அதுக்காக தான் வந்திருந்தோம். நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்தோம். எங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் ஃபோட்டோகிராஃபி தான். நாங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எல்லா போஸ்ட்டுமே அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போ ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் எடுத்தோம். டைம் போனதே தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் 7 o'clock வந்தோம். ஆனால் ஒரு டைம் போனது ஒரு எதுவுமே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்களோட ஐடியில் வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோவோட போஸ்ட்லாம் நாங்கள் போடுறோம். நீங்களே போய் பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. இனி எங்கள் லைஃப்லேயே எடுத்த ஃபோட்டோவில் இப்போ எடுத்ததான் நாங்கள் பெஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லுவோம். இன்னும் மேரேஜுக்கும் அவங்க தான், போஸ்ட் வெட்டிங்க்கும் அவங்க தான். இனிமேல் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க தான். எங்களோட மேரேஜுக்கு கூட அவங்க தான் கூப்பிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேம் வந்து ப்ளூ மூன் ஃபோட்டோகிராஃபி. அவங்களோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கீழே கொடுக்குறோம். மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.